மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து தெரிவித்ததாக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், கள விவரங்கள். ஷியாம் சுந்தர் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அருகில் தான் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் KS அழகிரி தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் அவர்கள் இந்த இந்திய சுதந்திரம் அடைந்தது பற்றி குறிப்பிட்டு பேசினார். 1942க்கு பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எடுத்த அந்த முன்னெடுப்பு காரணமாக சுதந்திரம் அடைந்தது என்பதை சுட்டிக்காட்டி பேசினார். இந்த 47 விடுதலைக்கு அப்புறம் அந்த சுதந்திரத்துக்கு முக்கிய காரணம் என்னன்றது இங்கிலாந்து பிரதமர் வருகையின் போது தெரிவிக்கப்பட்டது. காந்தியுடைய போராட்டமா இல்ல நேதாஜியோட போராட்டமா கேட்கும்போது நேதாஜியோட போராட்டம் சொல்லியிருந்தாரு. தற்போது காந்தியை இழிவுபடுத்தும் விதமாக ஆளுநர் அவர்கள் பேசியதை கண்டித்துதான் பனகல் மாளிகையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் காவல்துறையிட அனுமதி பெறாமல் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்த பிறகு அவர்கள் சென்று விட்டால் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி ஆளுநர் மாளிகை உட்பட முயற்சித்தாலோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதத்தில் ஈடுபட முயற்சித்தாலோ அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை சுமார் 8 மாநகர பேருந்து வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் கைது செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.